கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 9:29, ரோமன்ஸ் 9:29. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி, சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் என்கிற ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறாரு. அதாவது என்னன்னா, அவர் தான் எல்லா பரிசுத்த தேவதூதர்கள் எல்லார் மேலேயும் அவர் என்னவா இருக்காரு? கமாண்டர் இன் சீஃப் மாதிரி. அவர் தான் எல்லாத்துக்கும் இது. அப்ப என்னன்னா, தேவன் என்ன, அவருடைய ஜனத்திற்காக அவர் தன்னுடைய சேனையை கொண்டு பாதுகாக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதா. அவர் நமக்குள்ள ஒரு சந்ததியை என்ன ஒரு மீதம் வைக்காம விட்டுருந்தார்னா, அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் மொத்த இஸ்ரவேல் தேசமும் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய இரக்கம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மீந்து இருக்கிறவங்க அவர்கள் உண்மையாய் இருப்பது. அப்போ கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணுது? அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக. ஏன்னா இங்கே சொல்லும்போது, இங்கே இந்த மீந்து இருக்கிறவங்க இருக்கிறதுக்கு காரணமே என்ன? கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக. நம்ம எல்லாருக்கும் இந்த மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம் தெரியும். என்னண்ணே, எப்படிண்ணே தெரியும் அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு புரியும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், இது சொல்லுவீங்களா? ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்பகுதி சொல்ல மாட்டாங்க. என்ன? ஆகையால் யாக்கோபின் புத்திரர் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. எப்பா, நான் மாறாதவன், அதனால தான் நீங்கள் எல்லாம் என்ன அறியாமல் இருக்கிறீங்க. நான் மாறுற கோபத்தில் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்றுமெல்லாம் போயிருப்பீங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது சொல்லும்போது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அப்போ என்ன? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டுவதனால தான் இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கும் இருக்கு, இல்லைன்னா என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நம்ம எதோட ஒத்திருப்போம்? சோதோம் கொமோரா போல ஒத்திருப்போம். சோதோம் கொமோரா எதற்கு உதாரணமாக சொல்றாரு? ஏன்னா சோதோம் கொமோரா மொத்தமாக அழிக்கப்பட்டது. அங்கு வந்த நியாய தீர்ப்பு என்ன? மொத்த பட்டணங்களை எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது, முழுமையாக அழிக்கப்பட்டது, எதுவுமே இல்லை. ஆனால் திரும்பி மறுபடியும் வருவதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத அளவிற்கு அழிக்கப்பட்டது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு? இங்கே இஸ்ரவேல் தேசம் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு காரியம் பார்த்தாலும் என்ன, இன்னைக்கும் அவங்க ஜீவனோட அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நீதி இன்னும் என்ன? அவருடைய இரக்கங்கள்னால தான். ஏன்னா நீங்கள் சோதோம் குமாரனுடைய முழு அழிவை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் பார்ப்போம். அதே மாதிரி யூதா சொல்லும்போது அது நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய யூதா அதிகாரம் 1:7 பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இன்னைக்கு நிற்கிறீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு அழிவில் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, காரணம் கர்த்தருடைய இரக்கம். இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை பார்க்குறோம், இஸ்ரவேல் தேச மக்களை பார்க்குறோம், அதில் மீதியானவர்களை பார்க்குறோம். அவங்க எப்படி ஒரு மீந்து இருக்கிறாங்க, எப்படி இவ்வளவு பாடு இவ்வளவு இருந்தாலும் இஸ்ரவேல் தேசம் எப்படி இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்தாலும், நீங்கள் உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து இன்றைக்கி நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க, உங்களால் ஜீவனோடு இருக்க முடியுது, நீங்கள் பார்க்க முடியுது, உங்களால் பேச முடியுதுன்னா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கிறது காரணம் கர்த்தருடைய சுத்த கிருபை. இது உங்களுக்கு முதல்ல உரைச்சாதான் நீங்கள் என்ன புரியும்? தேவன் யாருங்கிறது புரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இந்த ஒரு நன்றி அறிதலே இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழிவிலிருந்து பாதுகாத்து உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறார்னா அதற்கு காரணம் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய அளவில்லாத இரக்கம். அப்போ என்னன்னா, கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு பெருசுனா,
உங்களுடைய எல்லா தோல்விகளையும் காட்டிலும் பெருசு. ஏன்னா இஸ்ரவேல் பாவம் பண்ணாங்க, அவங்களுடைய பாவம் பெருசு. ஆனாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இன்னைக்கு உங்களுடைய பிழைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய மீறுதல்கள் கர்த்தருடைய இரக்கத்தை அழிக்கவே அழிக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லா ஃபெயிலியர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. அவருடைய இரக்கம் மகா பெரியது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய பராமரிப்பையும் புரிந்தவர்களாய் நன்றியோடு கர்த்தர்கிட்ட வந்து நிற்போமா? வல்ல பிதாவே, இதோ இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் ஜீவனோடு இருக்கிறதே உம்முடைய சுத்த கிருபை. அதை உணர்ந்தவர்களாய் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் எப்போதும் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.